Hello friends, today topic how to recover missing toolbars in AutoCAD. அதாவது AutoCADல உள்ள ribbon toolbarரையும் command toolbarரையும் மிஸ் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ribbon toolbarரும் இல்லை, கமாண்ட் டூல் பாரும் இல்லை. அதை நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டுமே இல்லைனாலும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அதுக்கு சில ஷார்ட்கட் கீழே இருக்குது. இப்போ நம்ம கமாண்ட் டூல் பாரை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா Ctrl+9 Ctrl+9 கொடுத்தீங்கன்னா இப்போ கமாண்ட் பார் ஷோ ஆயிடுச்சு. இதுவே Ctrl+9 கொடுத்தீங்கன்னா Ctrl+9 கொடுத்தீங்கன்னா எஸ்ன்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கமாண்ட் டூல் பார் மறுபடியும் மிஸ் ஆயிரும். இப்போ கமாண்ட் டூல் பார் வந்துச்சு. இப்போ நம்ம ரிப்பன் டூல் பாரை எப்படி ரெக்கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மெனுவில் போயிட்டு கமாண்டில் போயிட்டு மெனுன்னு டைப் பண்ணுங்கள். MENU மெனுன்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அதில் இந்த இருக்கு பாருங்கள், ACADன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்பன் டூல் பார் ரெக்கவரி ஆயிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ரெக்கவரி ஆகிடுச்சு. இதே இன்னொரு ஷார்ட்கட் மூலமாக நீங்கள் ரிப்பன் டூல் பாரை எடுத்துக்கலாம். இன்னொரு அந்த ஷார்ட்கட் கீ சொல்கிறேன். அது எப்படி எடுக்கணும்னா கமாண்டில் போயிட்டு RIBBON ரிப்பன் டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இதுவும் ஈஸியாக வந்துடும். ரெண்டு மெத்தட் இருக்குது ரிப்பன் டூல் பார் எடுக்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு மேலும் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.